எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் பிரபாஸ் அவர்கள் நடித்து இந்த மாதம் திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கல்கி இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு பாலிவுட் அதுக்கடுத்து தெலுங்கானாவில் என்னமோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் மற்ற இடங்களில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் இந்த படத்துக்காக ஒரு புது காரையே அவங்க உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 வருஷம் அந்த ஒரு காரை மேக் பண்ணுறதுக்கு மட்டுமே அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் தான் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்களாமா. ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட ப்ரொமோஷனுக்காக அந்த கார் சென்னைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ரசிகர்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு மெய்சிலுத்து பேசிக்கிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த படம் மூலிமா இன்னொரு சிறப்பான விஷயம் சோசியல் மீடியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் புஜ்ஜி அப்படின்ற கேரக்டர் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ண போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இப்போது அயன்மேனில் ஜாவாஸ் எப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இந்த கல்கி படத்தில் புஜ்ஜி, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்த புஜ்ஜிக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்னது கீர்த்தி சுரேஷா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வேறு வாய்ஸே கிடைக்கலையா அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. ஏன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா அந்த புஜ்ஜி கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாத முடிவு எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, அந்த கற்பனையாக இன்னொரு விஷயத்த ரசிகர்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த புஜ்ஜி கேரக்டருக்கு தளபதி விஜய் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற விஷயத்த அவங்களுடைய கற்பனையில் எடிட் பண்ணி அந்த வீடியோ கிளிப்பை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒருவேளை இந்த கல்கி படத்தில் அந்த புஜ்ஜி கேரக்டருக்கு தளபதி விஜய் மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும் போலையே அப்படின்ற மாதிரியுமே தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க. கல்கி படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு மிகப்பெரிய பொருட்சொல் எடுத்திருக்காங்க. கேஸ்டிங் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. துல்கர் சல்மான், உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள், அதுக்கடுத்து விஜய் தேவகண்டா, இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா வேறு இந்த படத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த மாதம் வரப்போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அந்த புஜ்ஜி கேரக்டருக்கு கற்பனையாக வந்திருக்கிற விஷயம் மட்டும் உண்மையாக இருந்து தளபதி விஜய் அந்த புஜ்ஜி கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லோருக்கும்